வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க மாநிலம் ஆளுநர் அமைதியாக. மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார் என்கிற அந்த நினைவேந்த நிகழ்ச்சி அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் இன்று நடத்த இருக்கிறது. அதில் பங்கு பெற வந்திருக்கிறவங்க அனைவரையும் முதல்ல வரவேற்று அவருக்கு மலர் தூவி முதலிலே அஞ்சலி செய்கிற நிகழ்வினை இப்பொழுது நடத்துகிறோம். பாருங்கள். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மறைந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பேரிழப்பு தான். இருந்தாலும் அவர் கவிதை நம்மோடு வாழும் என்பதனாலே அவர் புகழை பாடுவதற்காக இங்கே நாம் இணைந்திருக்கிறோம். மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு சொற்களை கோர்த்தெடுத்து பூமாலையாக இங்கே சாற்றவிருக்கிறோம். எப்போதும் கவிதையோடே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கவிதையை நாம் போற்றவிருக்கிறோம். முதலாவதாக அமிர்த தமிழ் ஆய்வரங்கத்தின் தலைவர் இளவரச அமிர்தன் மகாகவி ஈரோடு தமிழன்பனோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பினை பெற்றிருந்தவர் என்பதோடு மட்டுமல்லாமல் மிக அடுக்கமாக பழகுகிற ஒரு வாய்ப்பினை பெற்றவர் என்பதனாலே அவர் தன் நினைவினை நம்மோடு பகிர்ந்து கொண்டு ஈரோடு தமிழன்பன் அவர்களின் புகழ்பாட வருகிறார். ஏசியெல்லாம் நிறுத்துறதுக்கு வழி இருக்குதா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உலகமும் இலக்கிய உலகமும் பேரளவு தமிழ் கவிஞர்களை பெற்றிருந்தாலும் மகாகவிக்கு பிறகு, மகாகவி பாரதியார் அவர்களுக்கு பிறகு மிக ஓங்கிய புகழ்பெற்ற மிகச்சிலரே மரபையும் புதுமையையும் பாடி வந்தார்கள். தன்னுடைய 92 வயது வரையிலும் தொடர்ந்து மரபையும் இலக்கியத்திலே மிக தெளிவாக பற்பல நூல்கள் மூலம் நமக்கெல்லாம் அளித்து நம்ம எல்லாம் பிரமிக்கத்தக்க வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருந்த மாபெரும் ஒரு தமிழ் சக்தி, தமிழ் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நான் பெற்ற பாக்கியமாக என் தந்தையாருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக திகழ்ந்தார். நான் செய்த பாக்கியம் என்று சொல்றது காரணம், நான் இளம் வயதில் ஒரு 7, 8, 10 வயது முதல் அவரை அறிவேன். அவருடன் நடைபழகி இருக்கிறேன். அவர் தொலைக்காட்சியிலே முதல் முறையாக பணியாற்றிய பொழுதிலிருந்து அவரை நன்கு அறிவேன். அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்ற வகையிலே சென்னிமலையில், ஈரோட்டிலே சென்னிமலை ஜெகதீசன் என்று பெயர் பூத்த ஒரு பேரறிஞராக திகழ்ந்தவர் அண்மையிலே மறைந்தது. வயது மூப்பிருந்தாலுமே அப்படி ஒரு பேரறிவாளரை நாம் எழுத மிக வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஒரு மனிதன் புகழ் பெறலாம், செயல்படலாம், ஆனால் தமிழ் இலக்கியத்திலே ஒரு மறையாத புகழ்பெற்ற, ஓங்கிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மாமனிதர் நினைந்து பிறந்து கொண்டிருக்கிறேன்.
அவர் எழுதாத நூல்கள் இல்லை, பெறாத விருதுகள் இல்லை என்ற அளவிலே தமிழக அரசினுடைய அத்தனை விருதுகள் பெற்றுள்ள கலைமாமணி தொட்டு கர்ண தமிழ் சங்கம் வழங்கிய விருதுகள் தொட்டு இன்னும் சொல்ல போனால் பல விருதுகளை எல்லாம் வாங்கியிருக்கிறார். அவரோடு நான் அதிகமாக பழகியிருக்கிறேன். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம், நெருக்கமாக 52 ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன். நாங்கள் இந்த ஆய்வரங்கத்தை தொடங்குவதற்கு முன் தொடங்கி வைத்ததை அவர் தான் பேராசிரியர் தொடங்கினாலும் அவரே உடனிருந்து வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். அதுபோல நான் எழுதிய அத்தனை நூலிலும் பெருமளவர் அவர் வாழ்த்து செய்தியும் அணிந்துரை வழங்கியுள்ளார்கள். அதுபோலவே எந்தெந்த பணிகள் செய்தாலுமே அதை ஊக்குவிப்பதில் அவருக்கென யாருமே இல்லை என்று சொல்லலாம். இந்த ஆய்வகத்தை சார்ந்த உலாக்கள் செல்லும் பொழுதெல்லாம் அவர் வர இல்லாமல் போனாலும் வாழ்த்து செய்தி எனக்கு தொடர்ந்து அனுப்பிக் கொண்டே இருந்த ஒரு மாபெரும் பெருந்தகை. அவர் எழுந்திருந்த இந்த நேரத்திலே இந்த தமிழ் உலகமே அவருக்காக மருந்தை கொடுக்கின்ற வேளையிலே இந்த ஒரு இறங்கு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலிலே மழை பெய்தாலும் நடத்தியாக வேண்டும் என்று எங்கள் செயலாளர் ஞானம் அவர்கள் வேண்டிக் கொண்ட பேரிலே இந்த காலை கூட இந்த நிகழ்ச்சி மாற்றலாமா எண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாம் வந்துள்ளதற்கான இப்போது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுகின்ற ஒரு பண்பு, எந்த நிலையில் உள்ள பெரியோரோ சரியோ அத்தனை பேரும் அவர் அளிக்கின்ற ஒரு பண்பு, இத்தனை அழகான ஒரு மனிதரை மீண்டும் நாம் காண்போமா, அவருக்கு நிகரான ஒரு அறிவுள்ள ஆற்றல் உள்ள மாபெரும் மனிதரை காண்போமா என்று சொல்லும் அளவிற்கு எண்ணி இவர் வேண்டக்கூடிய மாபெரும் மனிதரை எழுந்திருக்கிறோம். தினமொழி செல்லப்பனாரோடு ஒரு 35 ஆண்டுகள் பழகினால் கூட இவரோடு ஒரு 52 ஆண்டுகள் நான் இளமையிலிருந்து பார்த்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒரே லாய்ட்ஸ் காலனி என்ற ராயப்பேட்டா பகுதியிலே தங்கி வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் முதலில் தொலைக்காட்சி அவர்கள் அந்த வீட்டில் தான் நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் தொலைக்காட்சி பெட்டி கூட வீட்டில் இல்லை. நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அவர் வீட்டுக்கு போய் இல்லம் போய் நான் காஞ்சியம்மன் மகன் வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டு தொலைக்காட்சி பார்க்க வேண்டும் சொல்லும் பொழுது ஓரமாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். என்னை அறிந்தவர்கள் பல பேரும் இளவரசு தமிழன் என்று அழைக்கும் போது அவர் மட்டும் என்னை யுவராஜ் என்று தான் அழைப்பார். ஏனென்றால் இந்த இயற்பெயர் யுவராஜ் சீனிவாசன் என்பது. இந்த யுவராஜ் என்று அழைக்கக்கூடிய மிக மிக பழமை வாய்ந்த நட்பு கொண்டவர்கள் யுவராஜ் என்றே அழைத்தார். காமராஜ் என்ற பெயர் என்பதால் 2008 பிறகுதான் பேராசிரியர் அன்பன் அவர்கள் யுவராஜ் என்ற பெயரை இளவரசன் என்று மாற்றியதனால் இப்போ அது பிறகு அறிந்தவர்கள் இளவரச தமிழன் என்று அழைத்து வந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நான் தொலைபேசியிலே கடந்த மாதம் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். ஒரு மருத்துவர், புகழ்பெற்ற ஒரு அறிஞருடைய பேரன். அவருக்காக தொலைபேசியில் தான் அழைத்தேன். அவரும் ஈ சுந்தரமூர்த்தி அவர்களும் தமிழ் முதல்வர்களும் இன்னும் மற்றும் பல அறிஞர்களும் வந்து அவரை வாழ்த்தினார்கள். அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து தொலைபேசியில் பேசினார். நீங்கள் செய்த ஒரு அறிமுகம் பாக்கியம் செய்தவர் நான். அந்த மூத்த ஒரு கவிஞரை சந்திக்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை பெற்றேன் என்று மகிழ்ச்சியோடு இந்த வாழ்த்தினார். இப்படி வயது வரம்பு வயது நிலையெல்லாம் பார்க்காமல் ஒரு தமிழுக்காக பணிபுரிவரை எல்லாம் வாழ்த்துகின்ற, போற்றுகின்ற, வணங்குகின்ற ஒரு மாபெரும் மனிதர். வள்ளுவத்தை மிகவும் போற்றிய ஒரு மாமனிதர். நம்ம எல்லாம் பற்றி சென்றுள்ளார் என்று சொல்லும் பொழுது மிகவும் கருதத்தக்க ஒரு செய்திதான். ஆனாலும் வயது என்று வரும் பொழுது கண்டிப்பாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அவரது சாதனைகளை நாம் எல்லாம் போற்ற வேண்டும். அவருடைய பணியினை நாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவர் செய்த போல அத்தனை வகை ஆகிய இலக்கியத்திலே கவிதைகள் எத்தனை வகைகள் உண்டோ அத்தனையுமே தான் ஆண்டு மிக பெரும் புகழை பெற்றுள்ளவரை புகழுடன் செலுத்துகின்றோம். ஒரு சிறு கவிதை என்னுடைய உரையை நிகழ்ச்சி முடித்துக் கொள்கிறேன். கண்ணீரில் உழலை விட்டு எங்கோ சென்றாய், காலத்தால் நினைவு கூறும் பணிகள் செய்தாய், பன்னீராய் தெளிக்கின்ற நினைவு ஏந்தி பலவாறே கலங்குகின்றோம் மனமும் நொந்தே, மண் மீதில் வாழ்வோரோ மடிந்தே போவர், மணக்கின்ற கவி படைத்த நீயோ என்றும் தன் கடலாய் புகழாலே பொலிந்து நிற்பாய், தமிழ் போலே நின் புகழை பாடுகின்றோம். அவருடைய புகழ் வணக்கம் சொல்லி அமைகின்றேன். உலகுக்கே உரித்தான அந்த கண்டிப்போடு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது திரு முத்துராமலிங்கம் அவர்கள் ஈரோடு தமிழ் நண்பர்கள் குறித்த நினைவினை பகிர வருகிறார்.
அவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம், அவையினுடைய பெரியவர்களுக்கு வணக்கம், எதிரே அமர்ந்திருக்கிற அறிஞர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு தமிழன்னைக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. தமிழின் ஆழங்கால்பட்ட அறிஞர் பெருமக்களை நம்மிடமிருந்து பிரித்து செல்கின்றார்கள் என்கின்ற பொழுது மிகவும் மனம் வேதனையாகிவிட்டது. ஒப்பற்ற தமிழறிஞர் அவர்கள் மறைந்தது தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல, இளைஞர் சமுதாயத்துக்கு, மிகவும் தமிழ் இனத்திற்கு மிகவும் வருத்தமான ஒன்றாகும். அவருடைய படைப்புகள், அவர் உருவாக்கிவிட்டு சென்ற இலக்கிய அமைப்புகள், அதன் வழியாக வந்திருக்கின்ற அவருடைய தொண்டர்கள், அவர் வழியில் நின்று, கொள்கை வழியில் நின்று, அவர் பெயர் மட்டுமல்ல தமிழ் இனத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தண்ணீரில் இருக்கும் பாதரசம் போல் இருந்து விடாதே, வெளியே வா, பொங்கி வா, எழுந்து வா. இந்த தமிழ் இனத்தில் நடக்கின்ற அநீதிகளை எதிர்த்து போரிட்டு அந்த குரலுக்காக கவிதை மூலமாக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்டவர், இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் மனிதர். இந்த ஆண்டிலே நாம் இழந்திருக்கின்றோம் பெருங்கவிக்கோ அவர்களை, வாம்சே அவர்களை இழந்திருக்கின்றோம், பூவை செங்குட்டுவன் என்ற பெரிய கவிஞரை இழந்திருக்கின்றோம், புதுவையில் செல்லப்பன் என்ற பெரிய கவிஞரை இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இழந்திருக்கின்றோம். தமிழனையே ஏன் இப்படி செய்கின்றாய், நீங்க எடுத்துக்கொள்ளாதே, அவர்கள் எல்லாம் இன்னும் பல்லாண்டு காலம் வாழட்டும், தமிழகத்திற்காக அவர்கள் வாழட்டும். ஹைக்கூ என்ற கவிதையை, அந்த கவிதை வடிவத்தை, மரபு கவிதையை அவர்கள் அற்புதமாக படைக்கின்ற திறமை படைத்திருந்தும், அதில் அத்துணை இருந்தும் அந்த இலக்கிய வானிலே ஹைக்கூ என்ற அந்த ஜென் கவிதையை, ஜப்பானிய கவிதையை தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அதிலே போரிட்டு அந்த கருத்தை வலியுறுத்தி இன்று ஒரு பாமர் சிறு குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த தாத்தா வரை ஹைக்கூ கவிதைகள் எழுதி குவித்து கொண்டிருக்கின்றார்கள். என்று எந்த இடத்திற்கு சென்றாலும் ஹைக்கூ முற்றமாக இருந்தாலும் சரி, ஹைக்கூ கவிதைகள் நூலில் வெளியிடுகின்ற இடத்திலே அவர் பெயர் உச்சரிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் 24 வரி கவிதை எழுதினாலும் அதில் முடிக்கின்ற பொழுது சிறப்பாக அந்த 3 வரியையோ 2 வரியையோ தான் பாராட்டுவார்கள். அதுதானே ஹைக்கூ, அதுதானே துளிப்பார். அற்புதமான கவிதை, அற்புதமான சிந்தனையாக தமிழ் இனத்திற்கு கிடைத்த மாபெரும் அந்த கவிஞரை இழந்திருக்கின்றோம். நேரம் குறைவாக இருப்பதால் என்னுடைய கருத்தை இதோடு முடிக்கின்றேன். அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது நாம் அவர் வழியிலே செல்வது, கவிதை எழுதுவது மட்டுமல்ல, கொள்கை வழியிலே நிற்பது, நின்று நடத்துவது. ஒருவன் எப்பொழுது வெற்றி பெறுகின்றான், கவிஞர்களை எப்பொழுது நினைக்கின்றோம், அவர் வார்த்தைப்படி வாழ்ந்து காண்பிக்கின்றார்கள். அத்தனை பேர் கவிஞர்களாக இருக்கலாம், வாழ்ந்து காமிக்க வேண்டும் அல்லவா, வாழ்ந்து காண்பித்த ஒப்பற்ற அவரை இழந்து விட்டோம் என்ற வேதனை இருக்கின்றது. அந்த வேதனையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு, இங்கு வந்திருக்கின்றவர்கள் பகிர்ந்து கொண்டு, தமிழ் இனத்தோடு பகிர்ந்து கொண்டு, உலக தமிழ் இனம் அத்துணையும் அவர் என்றென்றும் நினைக்கும், ஆண்டுதோறும் நினைவு கூறுவோம், அவர் கவிதையை போற்றுவோம், அவர் வழி செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். சிறப்பான ஒரு முறையில் திரு முத்துராமலிங்கம் அவருடைய நினைவை போற்றி அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய மதிப்புமிகு தகுதி அவர்கள், கு. திவாகரன் அவர்கள் அவருடைய நினைவேந்தல் உரையாற்ற வருகிறார். தமிழகத்தின் மாபெரும் கவிஞர், தன்னுடைய தமிழை தன்னகத்தே உலகத்திற்கு எடுத்துச் சென்ற மாபெரும் கவிஞர் ஐயா ஈரோடு தமிழன்பர் அவர்களுடைய நினைவு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பெருமகனார் அமிர்த தமிழ் ஆய்வகத்தினுடைய தலைவர், அதனுடைய நிறுவனர் பெருமதிப்புரிய ஐயா இளவரசர் அமுதன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற சான்றோர்கள் மக்களுடைய சான்றோர்களை அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வழக்கறிஞர் அவர்கள் இங்கே கூறியது போல, நாம் தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம், தமிழ் கற்ற பண்பாடுகள் எல்லாம் நாம் இப்பொழுது எழுந்து வருகிறோம் என்பது எண்ணம். அந்த வகையில் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கடந்த 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 28ஆம் நாள் அவர் பிறந்தார்கள். அவர் பிறந்தது முதல் கொண்டு அவர் ஆற்றிய தொண்டுகள், மாணவராக இருக்கின்ற பொழுதே
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி கையெழுத்து பிரதியை நடத்தினார்களோ அதே போன்று இவரும் கையெழுத்து பிரதியை தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்து அவர் எழுதி பிரசக்தி வந்திருக்கிறார் என்பதை இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள வருகிறேன். அந்த வகையில் ஐயா அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் தமிழகத்தினுடைய கவிஞர் என்று சொன்னாலும் ஆசிரியர், மரபு கவிஞர், கவியரங்க கவிஞர் போன்ற பல்வேறு நிலைப்பாட்டுகளை அவர்கள் இருந்து வாழ்ந்து நம்மிடத்திலே இருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஒரு ஒப்பற்ற மாமனிதர், ஒப்பற்ற கவிஞர் நம்மிடத்திலே அவர்கள் வாழ்ந்து மறைந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பெருமை. ஐயாவுடைய நினைவஞ்சலியை நாம் போட்டுகின்ற இந்த நேரத்தில் ஐயா அவர்கள் ஆற்றிய கடமைகள் பல்வேறு நிலைப்பாட்டுகளிலே முக்கியமாக சுயமரியாதை என்ற நிலைப்பாட்டினை அவர்கள் தன்னகத்தை கொண்டிருந்தார்கள். அவர்கள் தந்தை பெரியார் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதன் வழியே நடந்த சின்ன காரணத்தினாலே கிட்டத்தட்ட 10 புத்தகங்கள், 10 கவிதைகள் தந்தை பெரியாரை பற்றி எழுதிய காரணத்தினாலே தூய தாடி மார்பில் விழும் என்ற ஒரு கவிதை, அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய வரியிலே எடுத்து அவர் எழுதிய காரணத்தினாலே அவருக்கு 21/4/2001 பெரியார் தினத்திலே பெரியார் விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, அவர் ஆற்றிய அருட்பணிகள், தமிழ் தொண்டு, அதன் காரணமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் தென்னிந்திய கலை இலக்கிய சபையில் ஒரு நிர்வாக அதிகாரியாக அவர்கள் அங்கே பணியில் அமர்த்தினார்கள். நானும் அவரிடத்திலே இந்த விருதுகள் வழங்குகின்ற ஒரு பொறுப்பு அரசியல் இருக்கின்ற பொழுது அந்த விருதுக்காக நானும் ஒரு இடத்திலே பரிந்துரை சென்றிருக்கிறேன். ஒன்று தந்தார், ஆனால் 10 கொள்வது புறக்கணித்து விட்டார். காரணம், நான் மேலும் மேலும் அரசுக்கு தொல்லை கொடுப்பதாக இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் வலியுறுத்தி அவர் நிறுத்தி கொண்டார்கள். நீண்ட நேரம் அவரிடத்தில் பேசுவதே கடினம். அவர் யாரிடத்திலுமே நீண்ட நேரம் பேசவே மாட்டார். சொற்பமான வார்த்தைகளை பேசுவார். ஆனால் நறுக்கு தெரிந்தால் அந்த வார்த்தைகள் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த வகையில் யாரிடத்திலே பழகினாலும் சரி, அவர்கள் மற்றவர்களிடத்திலே புறமுறை பேசுவதோ இல்லை மற்றவர் இப்படி பேசினார், மற்றவர் இப்படி நடந்தார், மற்றவர் அப்படி சென்றார் என்பதையெல்லாம் அவர்கள் புறமுறை பேசுகின்ற வார்த்தையை அவர்கள் ஒரு நாளும் அவர் பேசியதில்லை என்பதையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். ஐயா அவர்கள் நீண்ட நாளும் அவரிடத்திலே பழைய காரணத்தினாலே நம்முடைய இளவரசர் முதல்வர் அவர்கள் நீண்ட ஆண்டுகள் அவரிடத்தில் இருந்த காரணத்தில் அவருக்கு நன்றாக அவருடைய பழக்க வழக்கம் தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஒருமுறை அவரிடத்தில் நான் மதுரைக்கு செல்கின்ற போது என்னுடைய நண்பர்கள் 4 பேர்கள் மதுரைக்கு சென்றோம். அந்த கொடி சாதன பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது இவர் அந்த பெட்டியிலே இருந்தார் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இரவிலே அவர் சிறுநீர் கழிப்பதற்காக அது நடந்து சென்ற போது உடனே பார்த்து விட்டோம். பார்த்த பிறகு அவர் இருந்த இருக்கையை விட்டு எங்களிடத்தில் வந்து நீண்ட நேரம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பல நிகழ்வுகளை, குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய செயல்பாடுகள் அத்தனையுமே அவர்கள் புகழ்ந்து அவர்கள் இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவு கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று ஒப்பற்ற மாமனிதர், தமிழ் நெஞ்சங்களெல்லாம் பூரிக்கின்ற வகையிலே அவர் ஆற்றிய கடமைகள், அவர் ஆற்றிய கவிதைகள் அத்தனையுமே நாம் எல்லாம் நிச்சயமாக எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மாபெரும் கவிஞருக்கு, இந்த மாபெரும் ஒரு தமிழ் பற்றாளருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு மரியாதை தந்தார்கள். இதுதான் மிக பெருமை. எந்த ஒரு தமிழனையும் விடக்கூடாது என்பதற்காக இன்னொன்று, இவர்கள் பல அரசியலை பதவி வகித்திருக்கிறார்கள். கூட அரசு பொறுப்பிலும் இருந்திருக்கிறார்கள். அதே போல பேராசிரியரும் இருந்திருக்கின்றார், தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளரும் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழனுடைய கூட்டு முயற்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அங்கங்கள் அவர்கள் வகுத்த போது, ஒரு குழு அமைத்த போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை அவருக்கு தந்தார்கள். அந்த வகையில் பல பதவிகள் அவர்கள் வகித்திருந்தாலும் எந்த பதவியுமே வகிக்காத ஒருவர், தான் கவுன்சிலர் பதவி கூட இல்லாத ஒருவர் இப்பொழுது நம்முடைய
ஐயா நம்முடைய வழக்கறிஞர்கள் சொன்னது போல மீசை கவிஞர் என்று சொல்லப்படுகின்ற வாமுசி அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. எந்த பதவியிலும் இருந்தது கிடையாது. ஆனால் விருதுகள் நிறைய பெற்றிருக்கிறார் அரசின் மூலமாக. ஆனால் அவருக்கு அரசு மரியாதை நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் அவர்கள் கொடுத்தார்கள் என்பது பெருமையாக இருக்கிறது. ஒரு தமிழனை, தமிழ் கவிஞனை, தமிழ் பற்றாளனை, தமிழ் புலவனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைய ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் எல்லாம் மிக பெருமையாக சொல்லிக்கொள்வோம். அந்த வகையில் இவருக்கும் அரசு மரியாதை தந்தார்கள் என்பது மிக தொலைக்காட்சியில் பார்த்தேன். நான் ஊரில் வர முடியவில்லை. அந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற போது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அரசு மரியாதை வந்து ஒரு தமிழனுக்கு, தமிழ் கவிஞனுக்கு, தமிழ் பற்றாளனுக்கு, தமிழ் புலவனுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். தமிழுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு அரசாக, தமிழனுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு அரசாக, தமிழ் புலவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு அரசாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசுக்கு நாம் நிச்சயமாக தமிழர்களாக இருக்கின்ற நாமெல்லாம், கவிஞர்களாக இருக்கின்ற நம்மளெல்லாம், புலவர்களாக இருக்கின்ற நாமெல்லாம் நிச்சயமாக இந்த அரசுக்கு நம் மரியாதை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நான் இங்கே வழங்கக்கூடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான கவிஞர், அருமையான எழுத்தாளர், அருமையான அவர் சினிமாவில் கூட இணையக்குனராக பணியாற்றி கொண்டு இருந்திருக்கின்றார். அவ்வளவு பெரிய பதவிகளை அடைந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் சினிமா பாடல் திரைப்படத்திலே பாடலாசிரியரும் இருந்து செயல்பட்டிருக்கிறார். உதவி இயக்குநராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா துறைகளிலும் அவர் கால்படாத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற வகையிலே அருமையான சொற்பொழிவை ஆற்றுகின்ற ஒரு வல்லமைக்கு மிக்க ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாமெல்லாம் அறிவோம். அருமையான கவிஞர், அருமையான தமிழ் பற்றாளர், அருமையான தமிழ் புலவர் என்று சொல்லலாம். அந்த வகையிலே அவரை இழந்து வாடுகின்ற நமக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி, அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தகுதி அவர்கள் மிக சிறப்பாக ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். கவிஞனுக்கான மரியாதை இந்த அரசு செய்திருக்கிறது, அரசு மரியாதையுடன் அவரை அனுப்பி வைத்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை தருகிற செய்தியாகத்தான் இருக்கிறது சொல்லி வந்தார். இப்பொழுது சொற்களை கோர்த்தெடுத்து கவிதை மாலையாக அவருக்கு சாற்றுவதற்காக கவிதாஞ்சலியை தொடங்குகிறது மலர் கவிஞராக சுபர் சந்திரசேகர் அவர்களை. உலகம் வணங்கும் கவிஞன் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலிப்பா. உயிர் போன பின்பும் உயிர் வாழும் கவிதை ஈரோடு தமிழன்பன். புறத்தை தீயிலிட்டாலும் அகத்தை ஒளியாக்கிவிட்டு சென்ற தீபம். எண்ணச்சாரல்களை வண்ணத் தூரல்களாய் நம் நெஞ்சங்களில் தெளித்தவர். பெரியார் எனும் மை ஊற்றி மூடத்தை கவையெடுத்து மூளையை விடிய வைத்தவர். வெற்றிடம் அவர் இல்லை, வெற்றியின் இடமானார் பூமிக்கு. சென்னிமலையில் சிந்திய வியர்வையை சென்னை அலையில் கலக்க விட்டார். பறை அவர் எழுத்தில் பேசியது, கரையற்ற அவர் விரலில் காலம் மோதிரமாகி கொண்டது. குறுக்கீடுகளை கூட குறுங்கவிதை ஆக்கிய கவிஞன். அவர் மறைந்தும் கவிதை விதவையாகவில்லை, விதைகளாக்கப்பட்டுள்ளது. ஒரு புள்ளியை கூட பெருமலையாய் ஆக்கும் தமிழன்பன் சொல். மலையிடை அருவி கொட்டும் கவி பேரருவியே, இனி உன் ஓசையை கேட்கப் போவது என்னால். இதய துடிப்பை விட உன் கவிதை துடிப்பில்தானே எங்கள் நாடிகள் நடனமாடியது. பொய் அழகை கூட மெய்யழகாய் காட்டிய கவிஞனே, நீயும் பொய் அழகல்ல, இலக்கிய வாழ்வின் மெய்யழகு. வள்ளுவத்தை வாடா பூவாக்கி அறத்தாயின் கூந்தலில் சூடியவன் நீ. ஹைக்கூ பெண்ணிற்கு பொட்டிட்டவன் நீ. புது கவிதைக்கு புதிய சிறகானவன் நீ. நூல்களுக்குள் உன் நுகர்வு வாசம் இன்னும் இருக்கிறது. நீ உழைத்த உறவு உன்னை வரலாறாக்கியது. தமிழ் அன்பர்க்கெல்லாம் தமிழ் அன்பை வாரி கொடுத்த தமிழன்ப வள்ளல் நீ. உவகைக்கு கூட ஓன்மை பால் ஊட்டினாய். ஊன்றுகோலை தள்ளிய எழுதுகோலே, ஊன்றுகோலை தள்ளிய எழுதுகோலே, ஊன்றி வைக்கிறோம் உன் நினைவை
முளைத்து வா கவிஞரே, மீண்டும் ஒரு புதிய வார்ப்புகள் தொடரட்டும் இங்கே. நன்றி. அடுத்த கவிஞராக பேராசிரியர் தமிழன் அவர்களை கவிதை மாலை ஆற்றுமாறு தமிழ் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு தமிழன்பருக்கான புகழ் பாடல். உலக கவிஞன் பாப்லோ நெருடோவின் முதன்மை ரசிகர் யார்? உலக கவிஞன் பாப்லோ நெருடோவின் முதன்மை ரசிகர் யார்? கலக குரலில் அரசியல் அங்கத கவிதைகள் தந்தவர் யார்? வலம் வரும் அரங்கில் வளர்ந்து உயர்ந்து வாகை சூடியதார்? இளம் எனும் சொல்லே இல்லை எனும் வழி இருந்து வாழ்த்தியதார்? இளம் எனும் சொல்லே இல்லை எனும் வழி இருந்து வாழ்த்தியதார்? சென்னிமலையின் கிளியோபாத்ரா செம்படமாக்கியதார்? சென்னிமலையின் கிளியோபாத்ரா செம்படமாக்கியதார்? அன்னை மொழிக்கு புது புது அணிகளின் அணிய தந்தது யார்? பின்னை பொருளை முன்னே சொன்ன பெரும்புகழ் கவிஞனும் யார்? சென்னையில் நின்று செழுந்தமிழ் மொழியில் செய்திகள் சொன்னவர் யார்? சென்னையில் நின்று செழுந்தமிழ் மொழியில் செய்திகள் சொன்னவர் யார்? வணக்கம் வள்ளுவ வரைந்ததற்காக வாகை சூடியதார்? வணக்கம் வள்ளுவ வரைந்ததற்காக வாகை சூடியதார்? இணக்கம் கொண்டு இளையோர் தம்மின் இதயம் நிறைத்தவர் யார்? சுணக்கம் இல்லா சுறுசுறுப்போடு சுற்றி வந்தவர் யார்? சுணக்கம் இல்லா சுறுசுறுப்போடு சுற்றி வந்தவர் யார்? மணக்கும் கவிதை மொழிபெயர்ப்பினிலும் மனத்தை வென்றவர் யார்? உமியே இல்லா அரிசியை போல உயர்கவி சமைத்தது யார்? உமியே இல்லா அரிசியை போல உயர்கவி சமைத்தது யார்? தமியே இருந்து அதை உண்ணாமல் தன் விருந்தாக்கியதார்? அவர் தமிழின் நண்பன், தமிழின் நண்பன், தமிழின் நண்பரானார். தமிழ் கவி பரப்பில் தழைப்போர்க்கெல்லாம் அவரே தலைவரானார். நன்றி. தகைசால் தமிழ் நண்பருக்கு தமிழர்கள் அளித்த அஞ்சலி மாலை அற்புதமையா. தண்ணீர் குழந்தை கவிஞர் தண்ணீர் குழந்தை அவர்களை அடுத்த கவிஞராக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கு, தொன்மை தமிழுக்கு துணை நின்ற கவிஞர் இவர். 92 அகவை கண்ட மாமனிதர். தொலைக்காட்சி வரலாற்றில் தனிப்பெரும் ஆளுமை. தொய்வின்றி உழைத்திட்ட சுறுசுறுப்பான இளமை. ஈரோட்டு நாயகன் வாழ்ந்திட்ட பூமியிலே கவிதை தேரோட்டி வந்த காவிய புலவரானார். சங்கத்தமிழ் பாக்கள் இவரிடம் சங்கமிக்கும். சரசரமாய் கவிதைகள் கொட்டி தீர்க்கும். ஈரோடு தமிழன்பன் என்று சொன்னாலே உலகில் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. செய்திகளை வாசித்து சேர்ந்து விட்டார் நம்முடனே. சென்ற இடமெல்லாம் சிறப்புற்றார் என்றுமே. கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் இவர் கன்னித்தமிழ் நிலத்திற்கு சொந்தமாக்கினார். முக்கணி சாறு கிழிந்து கொடுப்பது போல் முத்தமிழை நமக்களித்து அகம் குளிர்ந்தார். கவிஞருக்குள்ள தகுதி இவருக்கே உரித்தானது என்றும் காலத்தால் அழிக்க முடியாத பேரும் பெற்றது. சமத்துவத்தை நாடி இவர் எடுத்து சென்றது. சாதி மத பேதங்களை சவக்குடிக்கு அனுப்பியது. வருங்கால சந்ததிக்கு இவர் எடுத்து பாடமாகும். இங்கு வரலாற்றை சொல்லி தமிழ் மனம் வீசிடும். வாழட்டும் தமிழன்பனின் எழுத்துக்கள் என்றென்றும். போற்றட்டும் அவர் பெயரை இப்புவிதனிலே. நீ சென்ற திசை நோக்கி ஐயா, நீ சென்ற திசை நோக்கி கவிஞர் உலகம் உனக்கு வீர வணக்கம் செலுத்துகிறது. நன்றி, வணக்கம்.
நன்றி கவிஞரே, உங்கள் வீர வணக்கத்திற்கு. அடுத்த கவிஞராக கவிஞர் நா. வேலாயுதம் அவர்களை நினைக்கிறேன். கவி பேரருவி ஈரோட்டாருக்கு புகழஞ்சலி. உந்தன் செந்தமிழின் உச்சரிப்பு கேட்க, உந்தன் செந்தமிழின் உச்சரிப்பு கேட்க தமிழ்நாடே தவமிருந்த காலம் வருகிறது. நீர் வாசிக்கும் செய்திகளை கேட்க எங்கள் செவி இரண்டும் துடித்ததை பார்த்திருப்போம். கருப்பு வெள்ளையில் பார்த்தாலும் காந்தமாய் விளிருமே உன்முகம். கருப்பு வெள்ளையில் பார்த்தாலும் காந்தமாய் விளிருமே உன்முகம். காணாதவரை கவர்ந்திருக்கும் உன் எழுத்தின் ஞானம். பேராசிரியர், ஓவியர், நாடக கலைஞர் என அனைத்திலும் முத்திரை பதித்த பிதாமகரே, பாரதிதாசனின் மரபு வழி வீரிய விழுது நீங்கள். பாரதிதாசன் மரபு வழி வீரிய விழுது நீங்கள். புதுக்கவிதை பாதையின் பூபாலம் நீங்கள். மரபின் செழுமையும் புதுமையின் எளிமையும் மயங்கி கலந்திட்ட மகாகவி நீங்கள். வானம்பாடி கூட்டத்தின் தலைமகன் நீங்கள். என்றதும் மானிடமே வெல்லும் முழங்கிய முதல்வனும் நீங்களே. மொழி இனம் கடந்து உலகம் மனிதநேய தோட்டத்தின் விதை நீங்கள். 3 வரி ஹைக்கூவில் உலகத்தை சுருக்கிய சூத்திரதாரி நீங்கள். கூடை நிறைய சென்றியு கொட்டி கொடுத்தவரும் நீங்களே. கூட நிறைய சென்றியுவை கொட்டி கொடுத்தவரும் நீங்கள். சென்னிமலை மண்வாசம் வீச எகிப்தின் கிளியோபாட்ராவை அழகையும் ரசிக்க வைத்தவரும் நீங்களே. லிமரைக்கு கவிதையின் தொடக்கமும் நீங்களே. லிமரைக்கு கவிதை வடிவத்தின் தொடக்கமும் நீங்களே. அந்த வல்லவனுக்கு வணக்கம் சொல்லி சரித்திரமானீர். அந்த வல்லவனுக்கு வணக்கம் சொல்லி சரித்திரமானீர். சாகித்ய அகாதமி மகுடம் சூடிய தமிழனின் சங்கநாதத்தை கரணியெங்கும் உயர்த்தினீரே. நீர் கவிதை எழுதா நாட்களில் முகநூல் பக்கங்களும் முணுமுணுக்கும். முகநூல் பக்கங்களும் முணுமுணுக்கும். நீங்கள் தடம் பதிக்காத இடம் எது என தேடுகிறோம். நீங்கள் தடம் பதிக்காத தடம் எது என தேடுகிறோம். தடவியல் நிபுணர்களை வைத்து 92 வயதில் 90 நூல்களை படித்தாய். எங்களுக்கும் ஒரு அற்ப ஆசைதான். 200 எழுதக்கூடாதா? இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாயே. இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாயே. தரணியில் தமிழ் காலம் வாழும் வரை, தரணியில் தமிழ் காலம் வரும் வரை உங்கள் புகழ் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் அவர் எழுதிய ஆழ்ந்த அத்துணை பாவகைகளையும் நூல்களையும் கொண்டே கோர்த்திருக்கிறார். நினைவாஞ்சலி மாலை. வேலாயுதம் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிஞராக கவிஞர் சு. பத்மநாபன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு காண கிடைத்த கவிக்குயில்கள் என்கின்ற நூலினை வெளியிட்ட பொழுது அந்த தொகுப்பிலே இடம்பெற்ற கவிதை 25 ஆண்டுகளாக இருந்தது. திருக்குறள் இசைமாமணி என்கின்ற பட்டத்தை எனக்கு வழங்கியவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஈரோட்டு கவிஞர் உரை நீரோட்டம் போல் இருக்கும். மாநாட்டை படிக்கும் கவி தேரோட்டம் போல் சிறக்கும். ஈரோட்டு கவிஞர் உரை நீரோட்டம் போல் இருக்கும். மாநாட்டில் படிக்கும் கவி தேரோட்டம் போல் சிறக்கும். நான் நடத்தும் வசன நடை நம் சொந்த தமிழின் கொடை. பாலேட்டின் இனிப்பை மிஞ்சும் தாலாட்டும் தமிழர் நெஞ்சை. தொலைக்காட்சி செய்தி சொல்வார், கலைமாட்சி வழங்கி செல்வார். மலர்மங்கை மரவர் பாட்டு
மலை புகுட்டும் மகதையாட்டும் பாராட்டும் தமிழர் கண்பர் பாராட்டும் தமிழ் கண்பர் பண்பாளர் இனிய நண்பர் சீராட்டி தமிழ் வளர்த்த செயல்பாட்டு மகாகவிஞர் புகழ் ஓங்குக. ஈரோடு தமிழர் நம் புகழ் ஓங்குக. நன்றி பத்மநாபையா, உண்மையிலேயே பாமலையாக சூட்டி விட்டிருக்கிறவருக்கு. அடுத்த கொஞ்ச முனைவர் இரா பூங்குதை அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மகாகவி கவிதாஞ்சலி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு மலர் சூட்டி இந்த கவிதாஞ்சலியை மன கணத்தோடு வழங்குகிறேன். அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் அன்பால் நடத்துகின்ற சென்னிமலை தந்த சீர்மிகு தமிழ் கவிக்கு நினைவாஞ்சலி மற்றும் கவிதாஞ்சலி என்று மகாகவி நினைவை மனத்திருத்தி போற்றுவதற்கு அவிதனிலே வீற்றிருக்கும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பெருமைமிகு சான்றோரை வணங்கி மகிழ்கின்றேன். காலத்தை வென்றெடுத்த கவிஞர்களின் கவிஞரிவர். கவியரங்க தலைமையேற்று கவியராய் வாழ்ந்தவர். இவர் தலைமை கவியரங்கில் மொழி பார்ப்புனைந்த மகா கவிஞர். மரபு கவிதை யாத்து புது கவிதை இயற்றி பல்வகை கவிதைகளால் பூவுலகை வலம் வந்தார். மனித நேயத்தை மக்களிடம் விதைப்பதற்கு எழுத்து வேள்வியை இயல்பாக செய்தவர். படைப்பு பல படைத்து பாடல் ஆசிரியராய் மிளிர்ந்தவர். வள்ளுவனை போற்றிய வணக்கம் வள்ளுவ சாகித்ய அகாடமி பெற்றதில் இவர் சாதனை கவி. குழந்தை இலக்கியம் படைத்த குன்றாத ஆளுமை. சிறுகதை இலக்கியமும் சிந்தனை புதினமும் நாவலுடன் நாடகமும் நடம் புரிந்தன இவர் மடியில். சோர்வில்லா சொற்பொழிவு ஆர்வமூட்டும் மக்களுக்கு சோதனைகள் கடந்த சாதனை வரலாறாய் கலை மாமணி உள்ளிட்ட கணக்கற்ற விருது பெற்ற வாழ்நாள் சாதனையாளர் வளர்தமிழ் பாடம் இவர். உலகம் தழுவிய ஆய்வியல் அறிஞர் உவந்து போற்றுகின்ற உயரிய பொறுப்பாளர். தமிழகம் போற்றும் வகை இலக்கிய உலகினில் 100 ஆண்டு வாழ்ந்திருக்க வேண்டிய மாமனிதர். தமிழகம் போற்றும் வகை இலக்கிய உலகினில் 100 ஆண்டு வாழ்ந்திருக்க வேண்டிய மாமனிதர். காலத்தின் கட்டாயம் ஞானத்தை விட்டு சென்றீர். நீர் நடந்த பாதையின் நிறைவான அனுபவத்தை புவி நடக்க கவி படைத்து பூமியிலே விட்டகன்றீர். பல்லுரை ஆளுமையும் பண்பாடு காத்தமையும் இன்முகத்தால் எளியவரை ஏற்றி வைக்கும் நற்குணமும் மனிதம் பேசுகின்ற படைப்புகளால் நிலைத்திடுமே. பூத உடல் மறைந்தாலும் புகழென்றும் நீங்காது பூமித்தாய் மடியில் அமைதி மலர் பூத்திடவே நினைவுகளாய் ஆனவரே. சங்கடங்கள் இருந்தாலும் ஏனியா ஏற்றி வைத்த நற்சான்றோர் அவையினிலே எண்ணத்தின் வெளிப்பாடாய் எல்லோரும் உமை போற்றி விண்ணில் மலர்தூவி வியலுலகில் புகழிழைக்க கண்ணீரை மறைத்து கவிதாஞ்சலி செலுத்துகிறோம். செகதீசன் என்னும் ஈரோடு தமிழன் பெயர் செகமுள்ள வரைக்கும் சீர்த்தி புகழ் நிலைத்திடமே. ஐயா அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சகம் உள்ளவரை ஜெகதீசன் புகழ் வாழும் என்று சொல்லி போந்திருக்கிறார். அடுத்ததாக கவிஞர் கனகபாரதி அவர்களை அழைக்கிறேன். கவிஞர்கள் அவை வணக்கம் தமிழ் வணக்கம் எதுவும் இல்லாமல் நேரடியாக கவிதைக்கு வந்து விடலாம். குறிப்பிட்ட 12 மணிக்குள்ள நாம அவை நிறைவு செய்ய இருக்கிறோம். தமிழ் ஐவனுக்கு நிவேந்தத்திற்கு அழைப்பது அன்பார்ந்த வணக்கம். ஒரு பறவையோடு பழகினால் நீ ஒரு பறவையாக முடியாது.
ஒரு நதியோடு பழகினாய் நீ நதியாக முடியாது, 10 புத்தகங்களோடு பழகினார் 11வது புத்தகங்களாகலாம் ஒரு வார்த்தையை சொல்லி தேனுக்குள் புதைந்திருக்கும் கவிதைகள் தித்திப்பை இதழில் பதிவு செய்வார். தேனுக்குள் பதிந்திருக்கும் கவிதைகளை தித்திப்பை இதழில் பதிவிடுவார். எங்கள் ஊனுக்குள் என்றுமே வாழ்கின்ற உயிரை நீதானே. உன் இதயத்தில் மரபு ஐக்கு, உன் இதயத்தில் மரபு ஐக்கு தீப்பற்றி எழுமே, உறங்க பூமிதனில் தீ மூட்டி போனாயே. உன் மடியில் நாம் உறங்கும் கவி, உன் மடியில் நாம் உறங்கும் கவி ஓவியமே, வந்துவிடு வானமுதற் சுவையெல்லில் மீண்டும் வழங்கு ஒரு கவி தீட்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் கனகபாரதி அவர்களே. அடுத்த கவிஞராக கவிஞர் குடியாத்தம் குமரன் அவர்கள், கவிஞர் வசீகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அவையை வணங்கி கவியை தொடங்குகிறேன். ஈரோடு என்பார் நம் பேரேடு, ஈரோடு என்பார் நம் பேரேடு, இதயங்கள் கொண்டாடும் சீரேடு, இதயங்கள் கொண்டாடும் சீரேடு, பாக்களால் நெய்திட்ட பொன்னேடு, பாக்களால் நெய்திட்ட பொன்னேடு, பா மன்னன் இவர் என்றும் நம்மோடு, பா மன்னன் இவர் என்றும் நம்மோடு. பாப்லோ நெருடாவின் தாசனிவர், பாப்லோ நெருடாவின் தாசனிவர், பா படைப்பால் நாம் கண்ட ஈசனிவர், பா படைப்பால் நாம் கண்ட ஈசனிவர். துளிப்பா கவிகட்கும் துணையாவார், துளிப்பா கவிகட்கும் தூணாவார், துடிக்கும் மரபுக்கும் தேனாவார், துடிக்கும் மரபுக்கும் தேனாவார். மேடை சொற்பொழிவில் அடைமலை, மேடை சொற்பொழிவில் அடைமலை, மயக்கும் சொற்களுக்கோ தடையில்லை, மயக்கும் சொற்களுக்கோ தடையில்லை. எளிமைக்கும் நட்புக்கும் உயர்நிலை, எளிமைக்கும் நட்புக்கும் உயர்நிலை. எவர் வருவார் இவர் போல இனியிலை, எவர் வருவார் இவர் போல இனியிலை. பாரதிதாசனிடம் பயின்றவர், பாரதிதாசனிடம் பயின்றவர், பைந்தமிழ் பொழிந்து நின்றவர், பைந்தமிழ் பொழிந்து நின்றவர். பாராட்டும் உளத்தாலே வென்றவர், பாராட்டும் உளத்தாலே வென்றவர். பாதையை காட்டி தந்த நம்மவர், பாதையை காட்டி தந்த நம்மவர். இவர்தம் மூளையை ஆராய்ந்தால், இவர்தம் மூளையை ஆராய்ந்தால் இலக்கிய தமிழூற்று அங்கிருக்கும், இலக்கிய தமிழூற்று அங்கிருக்கும். ஐயகோ பாதுகாக்க தவறினோமே, ஐயகோ பாதுகாக்க தவறினோமே, அதனாலும் நாம் இன்று ஏங்கினோமே, அதனாலும் நாம் இன்று ஏங்கினோமே. 90 தாண்டியும் தோழவில்லை, 90 தாண்டியும் தோழவில்லை. இன்னொரு 100 வாழத்தான் தவறிவிட்டாய், இன்னொரு 100 வாழத்தான் தவறிவிட்டாய். ஏமாற்றம் என்பது தமிழ் அன்பனுக்கல்ல, ஏமாற்றம் என்பது தமிழ் அன்பனுக்கல்ல. ஏமாந்து நிற்பது தமிழே என்றோம், ஏமாந்து நிற்பது தமிழே என்றோம். துளிப்பா விழா ஒன்றினிலே, துளிப்பா விழா ஒன்றினிலே துடிப்பாய் பேசினீர் என்னுடைய வரவர துடிப்பா நூலினையே. பாராட்டி மழை நீர் பொழிந்திட்டீர், பாராட்டி மழை நீர் பொழிந்திட்டீர். ஒரு காலும் யான் மறவேன் மாக்கவியே, ஒரு காலும் யான் மறவேன் மாக்கவியே. ஓயாது பூம்புகழ் உயர்ந்து நிற்கும், ஓயாது பூம்புகழ் உயர்ந்து நிற்கும். 1 கோடி ஆண்டுகள் கடந்தாலும், 1 கோடி ஆண்டுகள் கடந்தாலும் உயிர்த்திருக்கும் ஈரோட்டின் கவி எங்கோ. நன்றி, வணக்கம். கவிஞர் வசீகரன் அவருடைய புகழ் ஓயாது என்று சொல்லி போகிறார். அடுத்ததாக கவிஞர் குடியாத்தம் குமரன் அவருடைய அன்போடு அழைக்கிறேன்.
தமிழாவும் கண்களிலே செந்தமிழ் கனவிருக்கு, கவிஞரே உன் பண்களிலே கவிதைகள் வாழ்ந்திருக்கு, கவிதைகள் வாழ்ந்திருக்கு. கவி என்பதே உன் கவிகளிலே தமிழன்னை உயிரிருக்கு, உயிர் என்பதே உன் வாழ்க்கையிலே தமிழ் கவி மறந்திருக்கு. தூங்குகின்ற சூரியனை எழுப்புகின்ற வைகரையே தூங்காமல் துடிக்கிறதே கவிஞர் என்னும் இளம்பிறையே, இதய திரையில் உன்புறையே ஐக்கூவின் வரைமுறையே, குறையில்லா பெருநிலையே இமயம் போல் தமிழ்வரையே. குலை பழுத்த வாழை போல் குலையாமல் வாழ்ந்திருந்தோம், குலை வெட்டிய மரம் போல நிலை குலைந்து வீழ்ந்து விட்டோம். இலை விழுந்த சோலை போல் வலை விழுந்த மீனை போல் உலை உடைந்த பானை போல் உத்தமரே உயர்ந்து விட்டோம், உத்தமரே உடைந்து விட்டோம். திருவிழாவுக்கு அழகு தேரோடு, உறவிற்கு அழகு ஊரோடு, ஊருக்கு அழகு பாரோடு, பாருக்கு அழகு கடல் நீரோடு, நீருக்கு அழகு ஆரோடு, வயலுக்கு அழகு சேரோடு, அரசருக்கு அழகு தாரோடு, தார்ன மாலை, மாலைக்கு அழகு நாரோடு, விருந்திற்கு அழகு சோரோடு, வைக்கோலுக்கு அழகு போரோடு, வீரத்திற்கு அழகு போரோடு, தாகத்திற்கு அழகு மோரோடு, மணமகளுக்கு அழகு சீரோடு, காட்டிற்கு அழகு காரோடு, கார்காம், வேளாண்மைக்கு அழகு ஏரோடு, சீமை கவிதைக்கு அழகு தமிழன்பன் ஈரோடு. கவிதை காவிரியின் குடகுமலை, கவிதை காவிரியின் குடகுமலை, புதுக்கவிதை தென்றலின் பொதிகை மலை, புதுக்கவிதை தென்றலின் பொதிகை மலை, ஐக்கு கவிதை கங்கையின் இமயமலை, ஐக்கு கவிதையின் கங்கையின் இமயமலை, செல்ஃபியூ லிமரைக்கு போன்ற ஜப்பான் கவிதைகளின் குற்றாலமலை, ஜப்பான் கவிதைகளின் குற்றாலமலை, பகுத்தறிவு வயலில் விளைந்த சிந்தனை நெல், பெரியார் சிலை வடிக்க தேர்ந்தெடுத்த கல், கடமை கண்ணிய கட்டுப்பாடு நிறைந்த அண்ணாவின் சொல், வைத்த குறி தப்பாத வல்வில் ஓரியின் வில், வல்வில் ஓரியின் வில்லுன்னு தான் சொல்லணும், அர்ஜுனன் வில்லுன்னு சொல்லக்கூடாது. எப்போ இனிமேல கவனம், வைத்த குறி தப்பாத வல்வில் ஓரியின் வில், கலைஞர் என்னும் கிழக்கில் ஒதுக்கி எல், எல்லுன்னா எல்லுன்னா சூரியன், எல்லப்பன்னு பேர் வைக்கிறாங்களா, அதான் எல்லுன்னா சூரியன், உதய கதிரவன், சூரியன் சொல்லக்கூடாது, அது சொல்லிட்டோம். கலைஞர் என்னும் கிழக்கில் உதிக்கும் எல், எல்லப்பன் எல், அதுவே அவர் கவிதைக்கு தில், அது தமிழ் கிடையாது, அது தில். நான் சொல்றதெல்லாம் தமிழ் தான், சும்மா இருக்கா அதையும் சொல்லி குழப்பம். கவிதை குடும்பம் நடத்தும் இல், கசடர கற்று கவிஞர்களே அவர் வழியில் நில். தொலைக்காட்சியில் செய்திகள் வாசிக்கும் போது தமிழ்நாடே நேசிக்க வைத்தவர், செய்திகளை வாசிப்பதில் இவர் போல் யார் என்று யோசிக்க வைத்தவர். கவிஞர் என்னும் பூங்கொடிகள் கவிதை பூக்களைத்தான் உருவாக்கும், கவிஞர் என்னும் பூங்கொடிகள் கவிதை பூக்களைத்தான் உருவாக்கும், கவிஞர்களை உருவாக்காது. ஈரோடு தமிழன் என்னும் கவிதை பூங்கொடி கவிஞர் பூஞ்சோலையே உருவாக்கியது, கவிஞர் பூஞ்சோலையே உருவாக்கியது. தமிழ் தாகம் தணிக்கும் கவிதை மேகம், தமிழிசையை இசைக்கும் கவிதை ராகம், தமிழ் உயிரானால் தமிழன்னையே தமிழன்பன் தேகம், தமிழ் உயிரானால் தமிழன்பன் தேகம். தமிழ் வயலில் விளைந்தது பல போகம், தமிழ் வயலில் விளைந்தது பல போகம்.
மொழி சேவை, சமுதாய சேவை அவர் ஒரு பாகம். அவர் மறைந்தது ஈடு இணையில்லா சோகம். நாலும் தமிழ் இல்லை, சொன்ன நாலும் தமிழ் இல்லை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் ஆளுநர் இல்லாத அரசை போல இருக்கும். SIR இல்லா வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் போல இருக்கும். திருப்பதியில் கலப்படை செய்த நெய்யை போலன்றி கலப்படை செய்யாத நெய்யை போல இருக்கும். இளவரசு அமுதம் சிற்றுண்டி போல இருக்கும். இளவரசு அமுதம் சிற்றுண்டி போல இனிமையாக இருக்கும். தேசிய கொடியின் அசோக சக்கரம் போல மேன்மையாக இருக்கும். தேசிய கொடியின் அசோக சக்கரம் போல மேன்மையாக இருக்கும். அவருடைய நூல்கள் எல்லாம் காலத்திற்கு ஒரு நாள் முந்தி தோணி வருகின்றன. விடியல் விழுதுகள், சூரிய பிறை, தமிழன்பன் கவிதைகள், வணக்கம் வள்ளுவ, தீவுகள் கரையேறுகின்றன, சிலிப்புகள், சிகரங்கள், மேல்விரு சிறகுகள், மின்மினி காடுகள், ஊமை. அதை வச்சு ஒரு சின்ன கதை முடிச்சு. தமிழன்பன் கவிதைகள், விடியல் விழுதுகள், அவர் நூல் தான் இதெல்லாம். ஊமை வெயில் அடிக்கும் பகல் நேரத்தில் சூரிய பிறை, இரவு நேரத்தில் மின்மினி காடுகள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற வணக்கம் வள்ளுவ சிலிப்புகள், தமிழ்கலையில் தமிழன்பன் கவிதை தோணி வருகின்றன, புதுக்கவிதை நிலவு வரும் நேரம், மரபு கவிதைகள் திரும்பி வந்த தேர்வரம், அவர் புகழ் சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள், அவர் கவிதைகள் கவிஞர் தீவுகள் கரையேறுகின்றன. அவர் நம்மை விட்டு பிரிந்தது காலத்திற்கு ஒரு நாள் முந்தி. வணக்கம். எப்போதும் போல கவிஞர் குடியாத்தம் போனவர்கள் நினைவஞ்சலியை அடுத்த கவிஞராக கவிஞர் வெற்றி பெறுடையவர்களை அன்போடு அழைக்கிறேன். அமிழ்த தமிழ் ஆய்வரங்கம், அமிழ்த தமிழ் ஆய்வரங்கம், தமிழ் அன்பன் நினைவில் ஓய்வரங்கம், தமிழ் அன்பன் நினைவில் ஓய்வரங்கம். இந்த அரங்கில் கூடி வந்திருக்கும் தமிழ் அன்பர்களே, தமிழன்பன் அன்பர்களே, இந்த அரங்கில் கூடி வந்திருக்கும் தமிழ் அன்பர்களே, ஈரோடு தமிழ் அன்பர்களே, உங்களுக்கு என் கண்டிப்பு வணக்கம். வணக்கம் தமிழன்பா, வணக்கம் தமிழன்பா. ஈரோட்டு கவிதை பேரேட்டுக்கு, ஈரோட்டு கவிதை பேரேட்டுக்கு இந்த திருக்குவளையின் அஞ்சலி தேரோட்டம். திருக்குவளைக்கு என்றுமே குருகுலம்தான், திருக்குவளைக்கு என்றுமே குருகுலம்தான் ஈரோடு. அன்று கலைஞருக்கு, இன்று இந்த கவிஞனுக்கு, அன்று கலைஞருக்கு, இன்று இந்த கவிஞனுக்கு. நீ ராஜாளி பறவை, நீ ராஜாளி பறவை, நான் உன் விரி சிறகின் ஓர் இறகு, நான் உன் விரி சிறகின் ஒற்றை இறகு. நான் தொலைதூர சீடன், உனக்கு நான் தொலைதூர சீடன். ஆனாலும் கட்டை விரல் கேட்காத குரு நீ, ஆனாலும் கட்டை விரல் கேட்காத குரு நீ. ஏனென்றால் நீ ஆரிய குரு அல்ல, எங்கள் திராவிட குரு. ஏனென்றால் நீ ஆரிய குரு அல்ல, எங்கள் திராவிட குரு. வள்ளுவனுக்குத்தான் நீ வணக்கம் வைத்தாய், வள்ளுவனுக்குத்தான் நீ வணக்கம் வைத்தாய். சாகித்ய அகாடமி வந்து உனக்கு வணக்கம் வைத்தது. வள்ளுவனுக்குத்தான் நீ வணக்கம் வைத்தாய். சாகித்ய அகாடமி வந்து உனக்கு வணக்கம் வைத்தது. நீ இருக்கும் வரை, நீ இருக்கும் வரை
வானம்பாடிகளால் சூழ்ந்திருந்தது வானம். நீ இருக்கும் வரை வானம்பாடிகளால் சூழ்ந்திருந்தது வானம். இன்று வானம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. இன்று வெறும் வானம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. எல்லோரும் உன்னை வானம்பாடி கவிஞன் வானம்பாடி கவிஞன் என்கின்றார்கள். நான் சொல்வேன், நீ ஞானம் பாடி கவிஞன், நீ ஞானம் பாடி கவிஞன். எனக்கோ ஐயம், உன்னுடையது மூளையா அல்லது புதுமைகளை தயாரித்துக் கொண்டிருந்த ஆலையா? உன்னுடையது மூளையா அல்லது புதுமைகளை தயாரித்துக் கொண்டிருந்த ஆலையா? இப்படியெல்லாம் எழுதலாம் கவிதைகளை என்று எங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தாய். அதே சமயம் இன்னும் எப்படியெல்லாம் கவிதை எழுதலாம் என்று உனக்கு நீயே உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்தாய். தமிழ்நாட்டில் பலரும் அறிந்திடா நெருடா. தமிழ்நாட்டில் பலரும் அறிந்திடா நெருடா. பாப்லோ நெருடாவை எங்கள் நெஞ்சில் நெருங்கி இருடா என இருத்தி வைத்தவன் நீ. எங்கள் நெஞ்சில் இருடா என இருத்தி வைத்தவன் நீ. நீ வரைந்து காட்டிய சென்னிமலை கிளியோபாட்ராக்களின் அழகில் நாங்கள் இன்னும் சொக்கித்தான் கிடக்கிறோம். இன்றும் சொக்கித்தான் கிடக்கிறோம். உனக்கு தெரியுமா தமிழன்பா, உனக்கு தெரியுமா, உன் கவிதை கடற்கரையில் சூரிய பிறைகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் சிறுவன் நான். உன் கவிதை கடற்கரையில் சூரிய பிறைகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் சிறுவன் நான். நீ என் கைகளில் புரண்டு கொண்டிருக்கிறாய் புத்தகமாக. நீ என் கைகளில் புரண்டு கொண்டிருக்கிறாய் புத்தகமாக. இணைய வெளியை மட்டுமா, என் இதய வெளியையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறாய் மின் குரலாக. இணைய வெளியை மட்டுமா, என் இதய வெளியையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறாய் மின் குரலாக. வீரனுக்கு மட்டுமன்று இறப்பில்லை, கவிஞனுக்கும் இறப்பே இல்லை. நீ கவிஞன். உனக்கு அளிக்கப்பட்ட அரசு மரியாதை அரசு தனக்குத்தானே அளித்துக் கொண்ட அரசியல் மரியாதை. உனக்கு அளிக்கப்பட்ட அரசு மரியாதை அரசு தனக்குத்தானே அளித்துக் கொண்ட அரசியல் மரியாதை இல்லை, அது இலக்கிய மரியாதை. கனிந்து கொண்டிருக்கிறது. நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் மட்டுமா, என் தமிழ் அன்பனை எரித்த நெருப்பின் மிச்சமும், என் தமிழ் அன்பனை எரித்த நெருப்பின் மிச்சமும் கனிந்து கொண்டிருக்கிறது, என்னுள் கனிந்து கொண்டிருக்கிறது. காலையில் வந்து என் கதவை தட்டுகிறாய் கவிதை வடிவில். காலையில் வந்து என் கதவை தட்டுகிறாய் கவிதை வடிவில். அந்தி சாய்ந்து இரவு கவிழ்ந்து என் கண்களின் மேலிமையும் கீழிமையும் பொத்திக் கொள்ளும் வரை உறவாகி இருந்து விட்டு விடைபெறுகிறாய் இருளின் துணையோடு. விடைபெறுகிறாய் இருளின் துணையோடு. போய் வா. வணக்கம் தமிழன்பா. கவிஞர் வெற்றிப்பேருடையவர்கள் தமிழ் உலகின் பாபுலின் இருடா, எங்கள் நெஞ்சில் எப்போதும் இருடா என்று கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அடுத்த கவிஞராக கவிஞர் ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் ஈரோட்டு சென்னிமலையை ஓட்டு சிந்த குழுவையில் அடைத்து விட்டது இந்த காலம். தமிழன்னை தன் ஐக்கு அலங்காரம் இழந்து கைக்கிளை பாடுகிற கோலம்.
வணக்கம் வள்ளுவ எழுத்தாணியே, வணக்கம். 40 வருடங்களுக்கு முன்னால் 8 மணி செய்திகளை சொல்லிய சுந்தர வணக்கம் இன்னும் சொட்டு சொட்டாக தேனாய் இறங்குகிறது என் செவியில். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத் தமிழ் என முத்தமிழோடு 4ஆம் தமிழாய் தொலைக்காட்சி தமிழ் என தந்தவண்ணி. உன் தலையில் வாரி எடுத்த நடுவகிட்டில்தான் தமிழெண்ணை நடைபயிற்சி சென்றாய் நீதான் அன்று. நீ நரைக்கால தமிழை போல விரைப்பான சொற்களுக்கு சொந்தக்காரன். உரை புகாத கத்தி உன் பேனா ஒருபோதும் ஓயாது. தமிழ்த்தாயின் நெற்றி சுட்டியில் சூரியன் நீ. உனக்கு இடைவேளை ஏது? ஆனால் வந்துவிட்டதே காலம் செய்த கோலம். இறைப்பை காலியாக வைத்திருங்கள். வந்தே மாதரத்தை வகுத்து தருவார்கள் என்று இந்த மிட்டாய் சுதந்திரத்தை தன் பாட்டால் திட்டியவண்ணி. குடித்தால் இறப்பாய், சிகரெட் பிடித்தால் இறப்பாய், இரண்டையும் விற்றால் செழிப்பாய் என்று 2 வரிகளில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வசதியாக சமூக இடைவெளி கொடுத்து வாழ்வோர் பிழைப்பை சாடியவண்ணி. உன் எழுத்தாணியின் மையை உதறினாலே அரசியல் சட்டையில் அழுக்கேறி போன கரையெல்லாம் போ. முறுக்கு மீசை பொருத்திக் கொள்ளாத உன் உதடுகள் உதிர்க்கும் நறுக்கு தெரிந்த வரிகளை, தெறிக்கு தெரியும் அரசியல் தலைகளை நொறுக்கி உடைக்கும் எரிகள் உன் வரிகள். உன் பழுத்த ஞான வரிகள் படித்தால் போதும் 4 மறைகள் தோற்கும். தத்துவங்களை குறும்பா குப்பியில் அடைத்து தரும் மருந்து இந்த சமூக நோயை தீர்க்கும். எத்தர்களை வார்த்தைகளால் எட்டி உதைக்கும் எழுதுகோள் பந்தாட்ட வீரனே, வித்தைக்காரண்ணி. புது கவிதையின் மரபு உடைத்து புது வடிவம் கொடுத்தாய். மரபு கவிதையில் புதுமை படைத்து புது மரபினை படைத்தாய். முண்டாசு கட்டாத மகாகவியே போய் வா, உன் புகழை நாங்கள் பாடுகிறோம். இப்போது மீண்டும் நினைவாஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து தமிழ் அன்பர்களை வெற்றி பெறலை குறிப்பிட போல தமிழ் அன்பர்களை அழைக்கிறேன். மீனாட்சி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மணிவாசல். மேடையில் இருக்கின்ற பெருமக்களே, அவர்கள் சொன்ன தமிழ் அன்பரின் அன்பு நெஞ்சங்களே, ஒரு சிறு அறிமுகம். மணிவாசல் பதிப்பு நிறுவனர் அமரர் மெய்யப்பன் முதல்வர் நாம் எப்போதும் குருமூர்த்தியினால வருவோம். இன்னைக்கு மழையினால் அவர் வரையில் என்னது இருந்தாலும் தமிழன்பனுடைய முதல் கவிதை புத்தகம் தோணி வருகிறது. என் தந்தையார் அவர்கள் வெளியிட்டார்கள் என்ற செய்தியை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். ஒரு 40 ஆண்டு முன்னாடி சின்ன பையன் சிற்பி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒளிப்பறவைன்னு ஒரு இது இருக்கும். அப்போதான் எனக்கு தெரியாது பாடம் படிக்க வைக்கலாம் என்னென்னு. அதுக்கப்புறம் சிற்பி என் தந்தையெல்லாம் சேர்ந்து தமிழன் கவிதைகள் சொன்னாங்கன்னு தகவல் குருமூர்த்தி எனக்கு சொன்னார். அப்படி வந்த புத்தகம் தான் தமிழன்பனுடைய தோணி வருகிறது முதல் புத்தகம். இந்த 2 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நெஞ்சார்ந்த நினைவுகளை போற்றி சென்றிருக்கிறார் மீனாட்சி சோமசுந்தரமும். அடுத்ததாக கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். சபைக்கு வணக்கம். இங்கு பெரும் கவிஞர்கள் பேசி சென்ற பின் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. என்ன குறிப்பிட முடியும்? நான் பெற்ற பெரும்பேறு என்னுடைய தந்தையார் மதுரை 4ஆம் தமிழ் சங்கத்தினுடைய முதல்வராக இருந்தவர். அதனால் பெரும் கவிஞர்களையும் பெரும் ஆளுமைகளையும் பெரும் சொற்பொழிவாளர்களையும் எனது இல்லத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என் தந்தை மூலமாக எனக்கு கிடைத்தது. அவ்வாறாக கிடைத்த ஒரு நல்ல இதயம்தான் ஐயா ஈரோட்டார் தமிழன்பன் அவர்கள் மூலமாக எனக்கு பரிச்சயமானார்கள். ஈரோடு பெற்றெடுத்த 2 பெரும் ஆளுமைகளை நமக்கு தெரியும். முதல்வர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், ஐயா பெரியார் அவர்கள். அதற்கப்புறம் அந்த ஈரோட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பினை கொடுத்த மற்றொரு தமிழன்பர்
ஐயா ஈரோடு தமிழன் அவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் யாரும் கூறிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரியவரினுடைய இழப்பு நம் அனைவரையுமே ஆழ்ந்த வருத்தத்திற்கு உள்ளாக்குகிறது என்பது அறிந்த ஒரு விடயம். பல சங்கங்களுக்கு செல்லும் போது பலரும் கூறுகின்ற ஒரு வார்த்தை, இது போன்ற சங்கங்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டுமே நாம் அடிக்கடி காண்கின்றோமே, இளைஞர்களை யாரும் பார்க்க முடிவதில்லையே என்ற ஒரு வருத்தத்தை பலரும் கூற நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த 60 வயது இளைஞர்களாகிய நம்மால் தான் தமிழினுடைய பெருமைகளை இன்னமும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். இவர்களையும் நாம் இழக்க வேண்டிய ஒரு தருணத்தை இந்த இறைவன் கொடுத்திருக்கின்றானே, இறைவன் என்று சொல்ல இறைவன் கொடுத்திருக்கின்றானே என்பதில் நமக்கு சிறிது வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது. அவ்வாறாக ஐயாவுடைய மறைவு நம் அனைவரையுமே வருத்தத்திற்குள்ளாகிறது. அவருக்கு அவருடைய ஆன்மா சாந்தியடைய அனைவரின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முத்துக்குமார் அவர்களே. அடுத்ததாக வெடிகள் நடராசன் அவர்களை பேச வைக்கிறேன். கனத்த இதயத்தோடு அமர்ந்திருக்கும் அனைவரும் மகாகவி ஈரோடு தமிழன் பேரழிப்பு கவிதை உலகமும் படிப்புலகமும் கொண்டாடிய பெருமகன் கவிஞர் தமிழன் அவர்கள் 1980களிலிருந்து அவரோடு நான் தொடர்பு இருக்கிறேன். 1980களிலிருந்து அவரோடு நான் தொடர்பு இருக்கிறேன். அவரிடம் என்னை அறிமுகப்படுத்தியது பேராசிரியர் ஐயா மணிகண்டன் தான். அவரும் நானும் தான் அடிக்கடி சந்திப்போம். வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. ஆனால் எனக்கு 8 நாட்கள். வாரம் 7 நாளும் பேசுவார். 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமையும் நாம் திரும்பவும் பேசிக் கொண்டிருக்கேன். 8 நாட்கள், வாரத்தில் 8 நாள் சொன்னார். 8வது சீர் பற்றி எழுதியிருந்தார். அதுதான் 8வது நாள் எனக்கு அவரால் கிடைத்தது. தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். அவருடைய நூல்கள் இதுவரை கவிதை நூல்கள் மட்டும் 100 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஐயா இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் அந்த 100வது நூலை கைப்பற்றி கொடுத்தேன். கொடுத்து விட்டு அவரிடம் பேசினேன். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். இந்த 100 நூல்களையும் தொகுத்து 11 தொகுதிகளாக தற்போது வந்துள்ளது 10 தொகுதிகள், 87 நூல்கள். அதையும் 10 தொகுதிகளாக தொகுத்து தந்தோம். கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக தொடர்ந்து முயற்சி செய்து 10 தொகுதிகளையும் அச்சுக்கு வருமாறு செய்து அனுப்பியேன். அவரோடு தொடர்ந்து நான் எப்போதும் இருப்பேன். அவர் தன் ஊர் பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். கல்லின் இதயம் அல்ல சென்னிமலை, சொல்லுங்கள் அப்படி இருந்தால் எப்படி எனக்குள் கவிதை ஊற்றுகள் பிறந்திருக்கும் என்று. சென்னிமலை கல்லின் வீக்கம் அல்ல, உயரங்களின் உறக்கம் அல்ல, மண்ணின் ஒற்றை மாறுகள் எனக்கு பால் சுரந்த தாய். இடையின மெல்லின உயிரினம் வாழும் மலையல் என் கவிதைகள் மட்டுமே வல்லினம் என்று அழுத்த நிறுத்தமாக கூறினார். என்னை மகனென்று பெற்றெடுத்த தாய் வெள்ளையம்மாள், என்னை கவிஞன் என்று ஏற்றெடுத்த பெருந்தாய் சென்னிமலை, என்னை வாழ்வில் வளர்த்தெடுத்தது, வடிவம் கொடுத்தது மாபெரும் தாய் ஈரோடு என்று வாழ்வோடு பின்னி பிணைந்த ஈரோட்டை மறவாமல் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பார். அவர் புகழ் ஓங்க. வணக்கம். நன்றி வெடிகள் நடராசன் அவர்களே. அடுத்ததாக கவிஞர் தமிழ் அமுதன் அவர்களை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுவது, என்ன எழுதுவது, அந்த ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் என்னுடைய சிறு வயதிலிருந்து அவரோடு தொடர்ந்து பயணித்தவன். அவருடைய நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் நான் பங்களித்திருக்கிறேன். அவர் எழுதிய கவிதைகளை பிரதி எடுத்து கொடுப்பதும், அவர் ஏதாவது நிகழ்ச்சிக்கு செல்லும்போது அவரோடு பயணிப்பதும் தொடர்ந்து நான் பயணித்திருக்கிறேன். அவருடைய 85வது பிறந்த நாளை
திரைப்பட பாடலாசிரியர் சங்கம் சார்பாக ஒருங்கிணைத்த போது ஐயாவே வந்து அந்த நிகழ்வை கண்டு ரசித்தார். இது போன்ற மக்களை எப்படி சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று என்னிடம் கேட்டார். அதே போல 92லும் நாங்கள் அதே எண்ணத்தோடு ஐயா வருவார் என்றுதான் 92 கவிஞர்களை ஒருங்கிணைத்து 92 பேரையும் கவிதை வாசிக்க வைத்து ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழாவை நாங்கள் முன்னெடுத்தோம். அப்போதும் வர வேண்டும் என்று நினைத்தவர் உடல்நிலை சரியில்லை, வர முடியவில்லை என்று தன்னுடைய அலைபேசியின் மூலமாக வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒரு 10 நாள் கழித்து நான் அவரை சந்தித்தேன். அவருடைய ஆதார் கார்டிலே, அம்மாவுடைய கார்டிலே அவருடைய பெயர் இடம்பெறவில்லை, அதை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த ஆதார் அட்டையை ஒரு 3 நாள் முன்னாடி தான் அவரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தோம். அதற்கு பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. இவருக்காக 92வது பிறந்த நாள் என்று நான் ஒரு பாடல் எழுதி அந்த விழாவிலே ஒளிபரப்பு செய்தோம். அதற்கு பிறகு அதை நாங்கள் பதிவு செய்யவில்லை. யதார்த்தமாக ஐயா இறந்த அன்று காலையில் தான் நாங்கள் ஒளிப்பதிவு செய்தோம். செய்துவிட்டு சாப்பிட சென்றபோது தான் இந்த தகவல் வந்தது. அன்று யதார்த்தமாக நான் வந்து கருப்பு சட்டை அணிந்திருந்தேன். இப்படி எல்லாமே வந்து அன்று இயல்பாக நடந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த விழாவை முன்னெடுத்து நடத்துகிற அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் என்ற சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஐயா பேசிய ஒரு உரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குமரகுருபரர் சொன்ன ஒரு கடவுள் படைத்த மனிதன் இறந்து விடுகிறான், மனிதன் படைத்த கவிதை இறக்காமல் இருக்கிறது, எனவே கடவுளை விட கவிஞன் தான் சிறந்தவன் என்று பேசியிருப்பார். அதுபோல ஐயா எப்போதும் வாழ்வார், கடவுளை விட உயர்ந்த கவிஞனாக வாழ்வார். நேரத்திலே அவருக்கு அஞ்சலியையும் இந்த ஆய்வரங்கத்துக்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமிழமுதன் அவர்களே. எங்களுடைய புலவர் தமிழமுதன் அவர்கள் வராமல் போன வருத்தத்தை தமிழமுதன் வந்து நீக்கியிருக்கிறீர்கள். நன்றி. அடுத்ததாக திரு பேங்கி பிரபாகரன் அவர்களை அன்போடு பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சங்க பெருமக்களே, ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு நாம் நினைவஞ்சலி என்று அமைதியாக இருக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல. காரணம், அவருடைய பெருமைகளை நாம் சொல்லும்போது அவர் நீண்ட ஒரு நெடிய சிறப்பான வாழ்வை வாழ்ந்தவர் என்பதே தமிழ் கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு. முக்கியமாக அமுதத்தமிழ் ஆய்வரங்கம் செயலை நாம் பாராட்டினோம். ஏன்னா சென்னையில் ஈரோடு தமிழ் முழுக்க நடக்கிற முதல் நினைவஞ்சலி நிகழ்ச்சி இதுதான். அவர் உடனே முன்னெடுத்து செய்திருக்கிறார். விடக்கூடாது, உடனே செய்யணும்னு. நான் இலக்கிய வட்டத்தில் அடுத்த வாரம் 7ஆம் தேதி தான் நிகழ்ச்சி ஏற்படும். அதுக்கு முந்தி கொண்டு விட்டார். முதல்ல அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். ஒரு பெருங்கவிஞனுடைய சிறப்பை முதல்ல செய்யணுன்ற அந்த எண்ணம் அவர் உள்ளத்திலே ஊறிக்கொண்டிருக்கிறது. உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கிறார். இவ்வளோ மழையிலும் வந்திருக்கிற உங்களுக்கும் நிச்சயம் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். நான் நேரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு துளி மழை நீர் விழுகிற இடத்தை பொறுத்து பெருமை பெறும். அந்த மழை துளி நீர் விழுகிற இடம் பழுக்க காய்ச்சிய இரும்பாக இருந்தால் காணாமல் போய்விடும். அது விழுந்தது அந்த இரும்பிலே விழுந்தால் பழுக்க காய்ச்சிய இடத்துல அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். அதே மழைத்துளி நீர் தாமரை இலையிலே விழுமையானால் அது இலையிலே இருக்கிற வரையிலும் அதற்கு பெருமை உண்டு. அதிலிருந்து விழுந்து விட்டால் அதுக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு துளி மழைத்துளி நீர் சிப்பியின் வாயிலே விழுமானால் முத்தாக வரும். அப்படி முத்தாக எல்லோரையும் உருவாக்கக்கூடிய மாபெரும் கவிஞர் தான் நம்முடைய ஈரோடு தமிழன்பன் என்பது நாம் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம். இன்று இன்னும் பெரிய விஷயம், நம்முடைய உமா மகேஸ்வரனுடைய அந்த பாரம்பரியம், அவருடைய திருமணம் அடங்கி இருக்கிறார்கள். தமிழுக்கு கிடைத்த பெருமை
எனக்கு கிடைத்த பெருமை என்றால் முத்தமிழ் காவலர் கியாப்ப விஸ்வநாதன் அவர்களுடைய 90வது பிறந்த நாள் விழாவினை 90 இடத்திலே ஏற்பாடு செய்திருந்தார். முத்தமிழ் காவலர் கியாப்ப விஸ்வநாதன் அவர்கள் 97 வயது வரையிலும் வாழ்ந்தவர். அவர் மறைவதற்கு 3 நாள் முன்பாகவே இதோடு நான் என்னுடைய உயிர் போனதுக்கு என்று பேசிய செய்தியே உண்டு. அவர் 97 வயது வரணும் வாழ்ந்தவர். அவருடைய 90வது விழாவினை தமிழக தலைநகரில் 90 இடங்களில் கொண்டாடினார். அப்பொழுது அவருடைய 90வது விழாவினை கலைஞர் கருணாநிதி இலக்கிய வட்டத்திலே ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் வந்துதான் அங்கே உரையாற்றினார்கள் என்பது ஒரு பதிவு செய்ய வேண்டிய செய்தி. அவருடைய பெருமைகளெல்லாம் நீண்ட பெருமை. எனக்கு இன்னொரு வாய்ப்பு, பேருக்கு ஆசிரியர் ஒருத்தர் ஆசிரியர் உண்டு, பேருக்கு ஆசிரியர் உண்டு, பேராசிரியர் உண்டு. நான் வழக்கமாக சொல்வது உண்டு, பேருக்கு ஆசிரியர் என்று சொன்னால் நீங்கள் என்ன வேலை செய்றீங்கன்னா ஆசிரியர், ஆசிரியரா கல்லூரியில் பேராசிரியர் அப்படின்னு சொன்னது. ஆனால் உண்மையிலே பேராசிரியருடைய பெருமை என்ன? பெருமை கூட்டல் ஆசிரியர் பண்புத்தொகை. அப்போ பண்புத்தொகையில் வரக்கூடிய ஆசிரியர்கள் பெருமக்கள்ல ஐயா அவர்கள் ஒன்று பெருமை மிகு ஆசிரியர் நம்முடைய ஈரோடு. அதாவது பேராசிரியர் பணியினை அவர் நியூ காலேஜ் புதுக்கல்லூரியிலே தொடர்ந்தவர். இன்னொரு செய்தி, தொலைக்காட்சியிலே அவர் ஒரு முறை அவர் செய்தி வாசிப்பவராக இருப்பார், வர்ணனையாளராக வருவார். அது பதிவு செய்ய வேண்டிய செய்தி. வர்ணனையாளராக வருவார். அப்படி வர்ணனையாளராக பேசுகிற போது ஒரு முறை யானையை பற்றிய வர்ணனையை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்கிற போது யானை கன்றுகள் அங்கே அணிவகுத்தன என்கின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. மறுநாள் தொலைக்காட்சி இயக்குனருக்கு பல கடிதங்கள் வந்தது. தமிழ்நாட்டினுடைய இயல்பை ஐயா உமா மகேசன் அவருடைய பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மறுநாள் ஏராளமான கடிதங்கள். ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் பேராசிரியர் என்று சொல்லுகிறீர்கள், அந்த பேராசிரியர் தவறாக படிக்கிறார், அதை எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று ஏராளமாக இயக்குனருக்கு கடிதங்கள், பல கடிதங்கள் வந்தது. என்னன்னா, யானை கன்று என்று அவர் சொல்லுகிறாரே, யானை குட்டி என்று தானே சொல்ல வேண்டும், யானை கன்று என்று அவர் சொல்லிவிட்டாரே என்று ஏராளமான கடிதங்கள். அதற்கு அந்த இயக்குனர் மிகவும் புத்திசாலி. அவர் என்ன பண்ணாருன்னா, ஈரோடு தமிழன்பன் அவருக்கு அனுப்பிச்சு இப்படி சொல்றாங்க, நீங்க தப்பா பேசிட்டீங்களே என்ன. ஐயா அவங்களுக்கு கோபம் வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்று என்று ஈடுவதுதான் கன்று, மான் கன்று, கன்று என்று சொல்லுவதுதான் வழக்கம் இலக்கியங்களில். யானை கன்று என்று தான் சொல்ல வேண்டும். குட்டி என்பது மரபு வழு, மரபு என்பது கன்று, யானை குட்டி என்பது மரபு வழு. ஆனால் மரபு வழுவை கூட வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிற காலத்தால் யானை குட்டி என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் யானை கன்று தான் என்று சொல்லுவதுதான் மரபு என்று அந்த விளக்கம்லாம் கொடுத்தார். இப்ப நாம அதை கன்று குட்டி என்று ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம். இளமை பேர்ல ரெண்டும் சேர்த்து கன்று குட்டி என்று சொல்லுகிற அந்த வழக்கம்லாம் வந்து விட்டது. அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்ப ஒரு முறை கேட்டப்ப சொன்னேன், என்ன பிரபாகரன் பண்றது, இப்படிதான் இருக்கு நாடு அப்படின்னு. அதை கூட தெரியாம இருக்கிறாங்க. அது இயக்குனர் தொலைக்காட்சியில் கேட்டு அவர் விளக்கம் சொல்ல வேண்டிய அந்த விளக்கத்தை வாங்கி அவர் படிச்சார். அந்த 2 வாரம் நான் பார்த்தேன். அப்படி அது ஆழ்ந்த இலக்கியத்தில் ஆழ்ந்து தோய்ந்தவர், பேராசிரியராக பணிபுரிந்தவர். இன்னொன்று, அவருடைய எழுத்து நடையெல்லாம் இப்போ நானாக எழுதுனா அடிச்சு திருத்தல் தான் எழுதுவேன். பல முறை எழுதி பார்த்து திருப்பி கிழிச்சு போட்டு அப்புறமா எனக்கு திருப்பி அவ்வளோ எழுதும். ஆனால் அவர் நான் நேரில் பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு பல ஆண்டுகள் அப்போல்லாம் கணிப்பொறியில் செக் பண்ணால் ஏதாவது ஒரு எழுத்து ஒட்டணுன்னா கூட ஒட்டுவாங்க. ஆரம்பத்தில் அந்த அச்சு வந்துற போது வரும். அப்பொழுது சிங்கப்பூரில் இருந்த ஒருத்தருடைய அணிந்துரை என்கிட்ட கேட்டிருந்தார். எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் நான் பள்ளியாற்றிய பள்ளியினுடைய தாளாளர், ஏன்னா மேலே இருக்கிற சைடை அவன் சொன்னான், 4 பேர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அப்போது அணிந்துரை அப்போ வாங்குற போது பொன்னுடியான் வருவார், இவர் இடத்துல போனேன். அப்படி போகிற போது இவர்கிட்ட கொடுத்துட்டேன், 1 வாரம் கொடுத்து எழுதி தரேனே அப்படின்னு. லாய்ட்ஸ் ரோடில் இருந்தார். அப்போ உடனே மறுவாரம் போன உடனே என்னை பார்த்தவன், வாங்க பிரபாகர் உட்கார் அப்படின்னார். பிரபாகரன் மாட்டார், பிரபாகர் உட்கார் அப்படின்னு. உட்கார்ந்த உடனே என்ன, ஐயா அந்த அணிந்துரை வேணும்னு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த திண்ணமை இருக்கும் அங்கே உட்காந்து உடனே தாள் எடுத்தாரு, விடுவிடுன்னு எழுதி கொடுத்தாரு. அந்த தமிழன்பன்னு போடும்போது ஸ்டைலாக இருக்கும் அந்த கையை, அதை போட்டு உடனே எழுதி கொடுத்தாரு. அடித்தல் திருத்தல் இல்லாமல் அந்த எப்படி அந்த எண்ண ஓட்டம் வருகிறது என்பதை நேரிலே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்கின்ற வகை. அது அவருடைய கையெழுத்து பணிகள்லாம் நிறைய வச்சுருக்கேன். நிறைய எனக்கு கேட்டால் ஒரு நோட்டு புத்தகமே கொடுத்தாரு. இடுகுறி பேரணி இஸ்லாம் இந்த கையெழுத்து பணி மற்ற நிறைய, அதாவது கைலாச இருக்காருங்களா, அவர் எழுதி கொடுத்த அணிந்துரை அதெல்லாம்
ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது அதெல்லாம் காட்சிக்கு வைக்கிறதா மகிழ்ச்சி. அந்த அந்த கையத்தை அப்படி போட்டு அது கடைசியில் வரும். அது வரலாம் அப்படி போட்டு கொடுத்தாரு. அதை வாங்கி நான் அதை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு எனக்கு கிடைத்தது. அதாவது அவர் பேராசிரியராக அவரை பார்த்திருக்கிறேன், அவர் எழுதுகிற அந்த ஆற்றலை பார்த்திருக்கிறேன், ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளராக அவரோடு இருக்கேன். அதுவும் இல்லாமல் விழிகள் சொன்னோன்னு ஞாபகம் வருது, நம்முடைய சிலம்பொலியை மறைந்த போது அவர் வருவதாக சொல்லியிருந்தால் நானும் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்களும் அங்கே சென்றிருந்தோம். அப்பொழுது ஈரோட்டார் தமிழன்பன் அவர்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி போகிற போது அவரோடு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அந்த எம்ஜிஆர் நகர் அரசு பள்ளி வழியாக போகிற போது சொன்னேன், இங்கே தானே கீழப்ப விஸ்வநாதம் விழா நடத்தினோம் என்ற. அதோட இன்னொரு சிறப்பு, என்னுடைய நண்பர் கவிஞர் இளமாறன் அவர்கள் நூல் வெளியீட்டு விழா நடத்தினார். அதில் ஈசு அவர்கள் நம்முடைய ஈரோட்டாரெலாம் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசுகிற பொழுது அவருடைய கணீர் என்கின்ற அந்த குரல் ஒலி அப்படியே இருந்ததை பார்த்தேன் நான். இன்னொரு சிறப்பு, அவர் அப்பொழுதெல்லாம் எல்எல்ஏ பில்டிங் அங்கே வந்து 50 ரூபாய் வாடகை. பல பேருக்கு தெரியும், 50 2 நிமிஷம் முடிச்சிடறேன். 50 ரூபாய் தான் வாடகை. அந்த 50 ரூபாய் வாடகை கொடுத்துருப்போம். அப்பொழுது தலைநகர் தமிழ்ச்சங்கம் ஏராளமான கூட்டங்கள் நடத்துவார்கள். தொடர்ந்து நடத்துகிற ஒரு வழக்கம் சுந்தரராஜன் அவர்கள் எல்லாம், அதனால சான்றோட தான் சொல்றேன் நான். அதான் தொடர்ந்து நடத்துவார்கள். அப்பொழுது நம்முடைய ஐயா அவர்கள் வந்து பேசுவார்கள். அப்படி பேசுகிற போது ஒரு முறை பேராசிரியர் ஒருவர் குறிப்பிட்டார்கள், ஜெகதீசன் அவர்கள் பழைய பேர் அவருக்கு, எப்படி இருப்பார்கள் அந்த நடுவகுடு எடுத்து அப்பொழுது அழகாக இருப்பார்கள் என்ற அந்த செய்தியெல்லாம் சொல்லுகிற போது அவர் புன்னகைத்தார். அதெல்லாம் உடனிருந்து பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றைய தினம் அவருடைய புகழை பேசுகிறோம், அவருடைய பாடத்தை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்ற வகையில் இன்றைய தினம் கலைவாணர் NS கிருஷ்ணருடைய பிறந்த தினம். கலைவாணர் NS கிருஷ்ணருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். ஆனால் எனக்கும் வேணுகோபால் அவர்களுக்கும் தெரியும், நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் வரவில்லை என்றாலும் வேணுகோபால் அங்கே போய் கலைவாணர் சிலைக்கு மாலை போடுவார். ஆனால் தமிழக அரசு அந்த கலைவாணர் பிறந்த நாளை கொண்டாடுவதை கூட சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கவில்லை என்கின்ற வருத்தம் இருந்தது. அதுக்கு அரசிடம் முதலமைச்சர்லாம் கடிதம் எழுதினேன். அதுக்கு பிறகு நான் இயலிசை நாடக மன்றத்தெல்லாம் தொடர்பு கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக அரசு என்ன செய்ததுன்னா, அந்த கலைவாணர் சிலையை கலைவாணர் அரசினுடைய வாசலிலேயே வைத்து அங்கே விழா எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அது இந்த தினம் நடக்கும் என்று நினைக்கிறேன். நான் பேசிட்டேன் வேணுகோபால் அவரோட நான் பேசிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல சான்றோர்களை பாராட்டுகிற போது தமிழ் அறிஞர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்திருக்கிறது. இந்த அரசு தான் இதை செய்ய வேண்டும். ஈரோடு தமிழனுடைய பெயரை ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சூட்ட வேண்டும். சென்னையிலே ஏதாவது ஒரு மிகச்சிறந்த பூங்காவிலே அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை நாம் வைப்போமானால் அவருடைய தமிழ் தொண்டுக்கு நாம் மேலும் மெருகூட்டுகின்ற வகையிலே செயல்படுவோம். தமிழுக்கு தொண்டு செய்வோம், சாவதில்லை. தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று புரட்சி கவிஞர் கேட்டார். இன்னொரு செய்தி, புரட்சி கவிஞருடைய பாவேந்தருடைய இல்லத்திற்கு நீங்கள் சென்று போய் பார்த்தால் தெரியும். பாவேந்தருடைய இல்லத்தினுடைய புகைப்பட வரிசைகள்லாம் பார்த்தால் ஈரோட்டாருடைய பழைய புகைப்படம் அங்கே இருக்கும். அதையும் நான் அவரிடத்துல சொல்லியிருக்கிறேன், நானும் பார்த்திருக்கிறேன், பிரபாகரன் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன், எழுத்திலே, பேச்சிலே, செயலிலே, வாழ்நாளெல்லாம் அந்த மூச்சிலே அவர் தமிழ் 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 என்று வாழ்ந்தவர். அவருடைய பெருமையை போற்றுகிற இந்த நிகழ்விலே எனக்கும் ஒரு வாய்ப்பளி சொன்னைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. சின்ன கோரிக்கைங்க, நீங்கள் சொன்ன 2 கோரிக்கையும் உங்கள் திருக்குறள் மன்றம் மூலமாக தீர்மானமாக நிறைவேற்றி, செயற்குழு மூலமாக தீர்மானமாக நிறைவேற்றி அதை அரசுக்கு அனுப்புனா அவங்க பார்வையில் படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை செய்யும் அமைப்புகளை இணைந்து செய்வோம். நன்றி திரு PK பிரபாகரன் அவர்களே. நீங்கள் குறிப்பிட்டது போல அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் ஈரோடு தமிழன் ஐயா அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை முதலாவதாக நடத்த வேண்டும் என்று நம்முடைய இளவரசர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன்படியான எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்ட பிறகு இன்று காலையில் 7 மணிக்கு ஒரு சின்ன கலக்கம், மழை பெய்கிறது, நான் நிகழ்ச்சியை நிறுத்தி விடலாமா என்று கூட கேட்டார். நான் சொன்னேன், ஏற்பாடு செய்து விட்டீர்கள், இந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும், வருவார்கள், பாருங்கள், நடத்தி காட்டலாம் என்று நான் சொன்னேன். அவரும் அதன் பிறகு ஒத்துக்கொண்டார் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் இந்த ஏற்பாடானது அருமையான ஏற்பாடு. ஈரோடு தமிழர்களுக்கு முதலாவதாக சென்னையிலே நடக்கிற முதல் நிகழ்ச்சி என்பதனால அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்திருக்காங்க. இளவரசர் அவர்களை அன்போடு நினைக்கிறேன்.
மிகவும் பெருமையானது ஒரு நிகழ்வு. நீங்கள் எல்லாம் வந்திருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தவர்களெல்லாம் என் கரம் கூப்பி சார்ந்தாட்டி நன்றியை பாராட்டுகின்றேன். ஐயா அவர்கள் சொன்னது போல ஐயா சிலம்பில் செல்லப்பனார் இருந்த பொழுது கூட தங்கம் தென்னரசு அவர்களை சந்தித்து நான் ஒரு மனம் வைத்தேன். நாங்கள் தீர்மானம் செய்து சிலை வைக்க வேண்டும் அல்லது ஒரு பூங்காவிலாவது அடையாளம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதை அவர்கள் சிலை என்பது புதிதாக அந்த திட்டமே இல்லை, அதை பரிசீலிக்க வேண்டும் சொல்லி நிராகரித்தார்கள். அதுபோலவே இவருக்கும் நாம் சிலை வைக்க வேண்டி ஒரு கோரிக்கை வைப்பதற்காக சில முனைப்புகளை செய்வதற்கு என்பதை உங்களுக்கெல்லாம் தாழ்வோடு தெரிவித்துக் கொண்டு வந்து இந்த அத்தனை பேருக்கும் ஒரு நன்றி பாராட்டி அமைக்கின்றேன். மிக மிக நன்றியோடு இருக்கிறோம். நன்றி வணக்கம். இப்போது மகாகவிக்கு நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.